ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, மரவள்ளிக்கிழங்கு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து எங்கள் ஊரில் வந்து ஏர்லக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் வந்து டீ, காஃபி அதுக்கெலாம் வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 கிழங்கு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து தோல் உரித்து வச்சுருக்குறோம். தோல் உரிச்சிட்டு அப்புறம் பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து அந்த கிழங்கை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கிழங்கு முங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கிழங்குக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து வச்சு வேக விட்டுறலாம். கிழங்கு நல்லா வேகட்டும். அப்புறம் வந்து கிழங்கு வெந்துருச்சான்னு பாருங்கள். லைட்டாக வந்து கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நம்மளால் வந்து அது வந்து நசுக்க முடியுது. ஸோ வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து தண்ணியை வந்து வடிகட்டிட்டு அதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 2 துண்டு எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதை வந்து மிக்சியில் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வந்து வத்தல் பொடி வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. அப்புறம் இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வாணலியில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு அதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து அதில் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து அதில் வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறுங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கிழங்கு வேகிறதுக்கு ஏற்கனவே வந்து நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சோம். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் உள்ள பச்சை வாசனை லைட்டாக போகட்டும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேக வச்ச கிழங்கு வந்து நம்ம அது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவும் கிழங்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஏர்லக்கிழங்கு பொரியல். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.